வெங்கல பம்பை முழங்கி வர நல்ல வேதாள பூதமும் அடிவர வேதாள பூதமும் அடிவர வெங்கல பம்பை முழங்கி வர நல்ல வேதாள பூதமும் அடிவர வேதாள பூதமும் அடிவர வேதம் புகழ் பெற்ற முத்துருளிக்கு வேடிக்கை கும்மி அடிப்போம் அடி ஓடு தன்னன்னாரினம் தன்னானே தன தன்னன்னாரினம் தன்னானே தன்னானே தன்னன்னாரினம் தன்னானே தன தன்னன்னாரினம் தன்னானே ஆனை வருவதை பாருங்கம்மா யானை அசஞ்சி வரத பாருங்கம்மா ஆனை அசஞ்சு வாரத பாருங்கம்மா யானை வரத பாருங்கம்மா யானை அசஞ்சி வரத பாருங்கம்மா யானை அசஞ்சு வாரத பாருங்கம்மா யானை தடம்போரை முத்துருளிக்கு அட்டியல் மின்னல பாருங்கம்மா ஓடு ஆலேலம் கும்மி ஆலேலோ அம்மா ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ குதிரை வரத பாருங்கம்மா குதிரை குலுங்கி வரத பாருங்கம்மா குலுங்கி வாரத பாருங்கம்மா குதிரை வரத பாருங்கம்மா குதிரை குலுங்கி வரத பாருங்கம்மா குலுங்கி வாரத பாருங்கம்மா குதிரை தடம்போரை முத்துருளிக்கு கொலுசு மின்னல பாருங்கம்மா ஓடு தன்னன்னாரினம் தன்னானே தன தன்னன்னாரினம் தன்னானே ஓடு தன்னநாதினம் தன்னானே தன்னன்னாரினம் தன்னானே தன தன்னன்னாரினம் தன்னானே பசு வருவத பாருங்கம்மா பசு பாஞ்சி வாரத பாருங்கம்மா பசு வாங்கி வரத பாருங்கம்மா பசு வருவத பாருங்கம்மா பசு பாஞ்சி வாரத பாருங்கம்மா வாரத பாருங்க பசு மேலே வர பத்திர காலிக்கு பதக்க மின்னல பாருங்கம்மா குமி ஆலேலோ எம்மா ஆலேல குமி ஆலேலோ ஆலேல கும்மி ஆலேலோ ஆலேல குமி ஆலேலோ எம்மா ஆலேல குமி ஆலேலோ வைகை நதியா ஓடி வரும் அந்த வனம் பொருந்திய மதுரையிலே வனம் பொருந்திய மதுரையிலே வைகை நதியா ஓடி வரும் அந்த வனம் பொருந்திய மதுரையிலே வனம் பொருந்திய மதுரையிலே பாண்டிய மன்னன மன்னனிடத்தி குய்வாகி வந்தாளா இந்த ஊரே ஆலேல குமி ஆலேலோ எம்மா ஆலேல குமி ஆலேலோ ஆலேல கும்மி ஆலேலோ ஆலேல குமி ஆலேலோ எம்மா ஆலேல குமி ஆலேலோ அம்மன் பிறந்ததா அயோத்தி அம்மன் சடை பிறந்ததா சதுரகிரி சடை பிறந்ததா சதுரகிரி அம்மன் பிறந்ததா அயோத்தி அம்மன் சடை பிறந்ததா சதுரகிரி சடை பிறந்ததா எம்பு பிறந்ததா வேதகிரி அவ விளையாட வந்தாளா இந்த ஊரே ஆலேல கும்மி ஆலேலோ எம்மா ஆலேல கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ எம்மா ஆலேலம் கும்மி ஆலேலோ காளி பிறந்ததா கலிங்கனாரி காளி கல் சுமந்தது பாஞ்சாலம் கை சுமந்தது பாஞ்சாலோ காளி பிறந்ததா கலிங்கனாரி காளி கல் சுமந்தது பாஞ்சாலம் அவ கை சுமந்தது பாஞ்சாலோ இப்ப பிறந்ததா கும்பகோணம் அவ கூத்தாட வந்தாளா இந்த ஊரு நாதீனம் தன்னானே போடு நாதீனம் தன்னானே நாதினம் தந்தானே அவ நாதீனம் தன்னானே போடு நாதீனம் தன்னானே மாறி பிறந்ததா மாநாடு மாறி மக்கள் பிறந்ததா தென்னாடு தன்னானே மாறி பிறந்ததா மாநாடு மாறி மக்கள் பிறந்ததா தென்னாடு மக்கள் பிறந்தது தென்னாடி தென்னாடி தாங்கிய காளியம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா கும்மி ஆலேலோ எம்மா ஆலேல குமி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேல குமி ஆலேலோ எம்மா ஆலேல குமி ஆலேலோ சிங்க வரத பாருங்கம்மா சிங்கஞ்சீரி வரத பாருங்கம்மா இங்க சீறி வரத பாருங்கம்மா சிங்க வரத பாருங்கம்மா சிங்கஞ்சீரி வரத பாருங்கம்மா இங்க சீறி வரத பாருங்கம்மா சிங்க மேலே வர முத்துருளிக்கு சிரிப்பாட பாருங்கம்மா ஆலேல கும்மி ஆலேலோ எப்பா ஆலேல கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேல கும்மி ஆலேல கும்மி ஆலேல கும்மி ஆலேலோ பாவை படந்தத பாருங்கம்மா பாவை பத்தி படந்தத பாருங்கம்மா பத்தி படத்ததை பாருங்கம்மா பாவை படந்தத பாருங்கம்மா பாவை பத்தி படந்தத பாருங்கம்மா பாவை பத்தி படர்வதை பாருங்கம்மா பாவை இளைவர காளிதம்மாளுக்கு பல்லு வரிசைய பாருங்கம்மா நாதினம் தன்னானே தன தன்னன்னாதினம் தன்னானே தன்னநாதீனம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன தன்னன்னாதினம் தன்னானே மோட்டார் வரத பாருங்கம்மா மோட்டார் கோதி வரத பாருங்க
போட்டு போய் உட்காருங்கம்மா. குளம் விடுங்கம்மா. 100 ரூபாய் பணமுடிப்பை பரிசாக அளித்திருக்கிறார்கள். சபாசே. அன்னார் அவர்களுக்கும் மாரிமுத்து அண்ணா அவர்கள் 50 ரூபாய் பணமுடிப்பை பரிசாக அளித்திருக்கிறார்கள். சரி. அன்னார் அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். முத்துரளி தாயாருக்கு அருமையா கும்மி அடிச்சாங்க, அழகா அடிச்சாங்கம்மா இல்லையா? ஆமா. ஆனா காளியம்மா கோயில் விசேஷம், துர்க்கை அம்மனுக்கு கோயில் விசேஷம். இன்னைக்கு பாடுற கதை முத்துரளி முத்துச்சாமி கதைய பாடுறோம். ஆமா. இப்ப முத்துரளி தாயாரு பிறந்திருக்காங்க. ஆமா. அந்த குழந்தையை தொட்டிலில் போட்டு சரி. ஹலோ 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 ஏத்துக்கணே. பாராட்டி இருக்கிறார்கள். ஆமா. அந்த காலத்திலே ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், கந்தபுராணம் 50 காப்பியங்கள் கிடைத்த காலத்திலே ஆமா தாலாட்டுக்கென்றே அமைக்கப்பட்ட ராகம் நீலாம்பரி ராகம். நீலாம்பரி ராகத்தை பாடித்தான் பிள்ளைகளை தொட்டில போட்டு அந்த காலத்துல தூங்க வச்சாங்க. ஆமா. இப்ப யாரும் நீலாம்பரி ராகத்தை பாடி பிள்ளைகளை தொட்டில போட்டு யாரு தாலாட்டுறா? இப்ப நீலாம்பரி எல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்ப பூரா செல்போன போட்டுருக்குங்க தொட்டிலுக்குள்ள. அது ஸ்பிரிங் தொட்டில் மேலும் கீழும் அந்த செல்போனோட ஆடுக்குள்ள. அந்த காலத்துல எல்லாம் கயிறை கட்டி தொட்டில போட்டோம். ஆமா. இப்ப வீட்டுக்கு லேட்டஸ்டா பிரிங்கி வந்துருச்சு. ஆமா, ஸ்பிரிங் ஈழத்துல. ஆமா, பிரிங்கி தொட்டில போட்டு சேலையை கட்டி அப்படி தொங்க போட்டுருவாங்க. ஆமா. குழந்தை அழுதுகிட்டு கிடக்கும்ல. இப்ப என்னன்னா சேலையில கட்டுறாங்க. ஒரு ஆம்பளையா இருக்க வேட்டிதானே வேட்டியா? இப்ப எந்த பொம்பளை இங்கதான் பாருங்க ஒண்ணு போல மகாலட்சுமி மாதிரி பெண்கள் சேலை கட்டி உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் பொண்டாட்டி எப்படித்தான் பாத்துக்கோ. எப்படி போன வாரம் பிள்ளைய தொட்டில போட்டிருக்கான்னு பாக்க அந்த சுடுசோரை கட்டி தொக்க போட்டிருக்கா. எதை? சுடிதார். அதுக்கு பேரு சுடிதார். கட்டி போடுவோம். புள்ள ஒழுக்கணும் அங்கடு கூடி கீழே விழுந்து கிடக்கா. ஐயப்பா, என்ன தொட்டிலுக்கு சேலை இல்லாம சுடுசோரை போட்டு கட்டி தொக்க. சுடிதார்னு சொல்லு. சுடிதார் என்னது? சுடிதார். சுடிதார். அத போட்டு அப்படி தொங்க விட்டா பிள்ளை எடுத்துக்காகும். அதுவும் பாரு பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டா எப்பவும். போட்டு பால் குடுத்த உடனே அந்த பிள்ளை லபக்கு லபக்குன்னு தூக்கி தொட்டில போட்டிருக்கா பாரு. அது கீழே மேலையும் லபக்குன்னு ஆடி குடிச்ச பாலை கக்கி எறும்பு வந்து கடிக்க கூடாத இடத்துல கடிச்சு பிள்ளை நீரு வெறும் அழுதுகிட்டு கிடக்கு. அது இப்ப. ஆமா. ஆனால் இந்த குழந்தையை தொட்டிலில் போட்டு சரி எப்படி தாலாட்டினாங்க தெரியுமா? எப்படி ஆட்டாத? கருவநல்லூர் கிராமத்திலே ஆராரோ ஆகிறாரோ ஆரமுதே எடங்கண்ணே ஆராரோ ஆகிறாரோ ஆரமுதே எடங்கண்ணே கருவநல்லூர் கிராமத்திலே ஆட்சி வந்தாள் செல்லப்பிள்ளை குலமோ போதுமடி குலமோ போதுமடி பெண் பிறந்தாள் குலமோ போதுமடி குலமோ போதுமடி செல்லப்பிள்ளை இந்த 7 ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு செல்ல தங்கச்சி. ஆமா, ஒரே தங்கச்சி. இந்த பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே ஆமா அந்த வீட்டுல சந்தோஷத்துக்கு கேட்கவா வேணும்? ஆமா, பின்ன எப்படி இருக்கு சந்தோஷம்? அவங்க நினைச்ச மாதிரியே பொம்பளை பிள்ளை. அதனாலதான் அந்த காலத்துல சொல்லிருக்காங்க குலதெய்வ வழிபாடு கோடி புண்ணியம். அழகான பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஆமா. அந்த குழந்தையை தந்தத்தாலான தொட்டிலே போட்டு சரி எப்படி தாலாட்டி இருக்காங்க தெரியுமா? எப்படி? அலங்காரம் பண்ணி. ஆமா. ஏன்னா பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு. இந்த பொம்பளை பிள்ளை இல்லன்னா வர அழகான பொம்பளை பிள்ளை வந்து கொடுத்துட்டா. சன்சிகா அழகான பேரு. மகள் நமது முத்துச்சாமி முத்துருளி கதையை பாராட்டி சரி 500 ரூபாய் பணமுடிப்பை பரிசாக அளித்திருக்கிறார்கள். சபாசே.
அவர்கள் செய்யும் தொழில் பெருக வேண்டும், சீமான் போல் வாழ வேண்டும், முத்துருளி முத்துச்சாமி இரவையால் காலமெல்லாம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கூறி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு வாங்க. குழந்தையை தொட்டில போட்டு பூவா அலங்காரம் பண்ணாங்க. அந்த ஏரியாவுல பூராமே மல்லிகைப்பூ பூக்கிற தோட்டம், ஏற்கனவே மல்லிகைப்பூ தோட்டம். அந்த குழந்தைய பூவா அலங்காரம் பண்ணி தொட்டில போட்டு எப்படி தாளாட்டினாங்க தெரியுமா? எப்படி? சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே தாயினி கண்ணோரங்கு தாலேலல்லேலோ பல வீசி கெட்டு பாட்டி சொல்லேனே தாயினி கண்ணோரங்கு தாலேலல்லேலோ. இந்த உலகை ஆளும் தாய்க்கு செல்வ பிள்ளை நான் இருக்க கவலை தீர்க்க வேணாமா கண்ணுரங்கு தாயி. சந்தன மல்லிகையில் நான் என்ன கொடுத்து வச்சே ஓகும் வழியாவும் எங்களின் கூட இரு. சந்தன மல்லிகையோ தோளை கட்டி போட்டே கரிநீ கண்ணோரங்கு தாலேலல்லேலோ வெப்பல வீசி கேட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்ணோரங்கு தாலேலல்லேலோ. நீ எங்களின் கூட இரு ஓகும் வழியாவும் எங்களின் கூட இரு. சந்தன மல்லிகையோ தோளை கட்டி போட்டே கரிநீ கண்ணோரங்கு தாலேலல்லேலோ வெப்பல வீசி கேட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்ணோரங்கு தாலேலல்லேலோ. அது உன் வீட்டுல. ஆனா இந்த குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக எப்படி வளர்த்து வருகிறார்? எப்படி? நாளும் ஒரு நல்ல மேனியுமாய் நாளும் ஒரு நல்ல நேரமாய் பொழுது ஒரு நல்ல வண்ணமாய் அழகுமிரை நல்ல அழகுமிரை நல்ல அந்த குழந்தை தன்னை வளர்பிறை நல்ல தந்திரனை போல் வளர்பிறை நல்ல தந்திரனை போல் வளர்ந்து அந்த குழந்தை வானத்து அம்புலியை பார்த்திடுவாள் வானத்து அம்புலியை பார்த்திடுவாள் உலகிலும்
நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஆமம்மா பெண் குழந்தையை வளர்த்து வருகின்றாள். அழகாகவே வளர்த்து வருகின்றாள். குழந்தைக்கு பேர் வைக்கணும் இல்ல? ஆமா. என்ன பேர் வைத்தார்கள் தெரியுமா? என்ன பேர் வைக்காக? குடும்ப குலதெய்வம். ஹலோ. குடும்ப குலதெய்வம். ஆமா. சப்பானி முத்து. சப்பானி முத்து. ஆமா. ஆஹா. அப்ப இதுல இருந்துதான் பேர் வைக்கணும். அப்படியா? குடும்ப குலதெய்வம் சப்பானி முத்து. சப்பானி முத்து. பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. ஆமா. முத்து இருளி. முத்து இருளி அப்படின்னு பேர் வச்சாங்க. சபாசே. முத்துருளி என்று பெயர் வைத்து அழகாக பேர் வைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து ஆமா அந்த குழந்தையை இன்னமும் எப்படி வளர்த்து வருகிறார்? நம்ம தங்கச்சிக்கு பேர் என்ன தெரியுமாடா? என்ன பேரு? முத்துருளி. முத்துருளி. ஒரு வயது இரு வயது உற்ற மூன்று வயதாச்சி. ஒரு வயது இரு வயது உற்ற மூன்று வயதாச்சி. நாலாவது வயதனை நடந்து ஓடி விளையாடி. ஐந்து நல்ல வயதிலே அருமையோடு வளர்ந்து வாரார் வளர்ந்து கண்ணுடனே நற்பரடம் பாவனைகள் தான் வைத்தார். பாணியரை மயக்குகின்ற நல்லிசைகள் பாடலானாள். கண்டவரை மயக்குகின்ற கண்ணி நல்ல பருவமானாள் கண்டவரை மயக்குகின்ற பருவக்குட்டியாக திகழப்படுகிறாள். அழகாக முத்துருளி. முத்துருளினா முத்துருளி என்னே அழகு. பார்த்தவர்கள் மயங்குகின்ற பருவ பெண்ணாக திகழப்படுகிறாள். அழகாக இருக்கு. அழகு அழகு அப்படி ஒரு அழகு. ஆமா. 7 பேருக்கு ஒரே தங்கச்சி. ஒத்த செல்ல தங்கச்சி. ஆமா. அப்படி வளர்த்து வர்றாங்க. 13 வயதிலே பருவ பெண்ணாக திகழப்படுகிறார். அடே 7 பேர் நம்ம 7 பேர் அண்ணன் தம்பி. இலே நம்ம தங்கச்சி இப்பதான் வயசுக்கு வந்திருக்கா. ஆமண்ணா ஆமண்ணா. இலே ஏ மாரிமுத்து உன் பாட்டுக்கு வாயில ஊத்திட்டு வந்து பக்கத்துல உட்கார்ந்துடாத. புள்ள பக்கத்துல பாப்பா வந்து இப்ப நம்ம வயசுக்கு வந்துட்டா கேட்டியா? நம்ம எல்லாம் பாப்பால சுத்தி சுத்தி பத்திரமா பாத்துக்கணும். எவனாவது சேட்டை பண்ணியா அதுக்கு பல்லக்குள்ள உடைச்சு போடுவோம். பாத்துக்கோ. முத்துருளி தாயார் என்ன அழகோடு எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி? ஆற்று கருமணலை போலே அன்னையுட கூந்தல்களாம் வேப்பிழையின் சாயலிலே மேல் பூர்வம் நன்றழகா கெண்டை போலை துள்ளுகின்ற கம்பீர கண்ணழகா எள்ளுப்பூவை போல நாசி இருபுதடும் கோவை பழம் உள்ளை நல்ல அரும்பு போலே உள்ளை நல்ல அரும்பு போலே மோகனமா வரிசை உள்ளை நல்ல அரும்பு போலே உள்ளை நல்ல அரும்பு போலே மோகனமா பல்வரிசை. அழகு அழகு அப்படி ஒரு அழகு. அடே தங்கச்சி மூக்க பாரு. தேவரம்பை முன்னார் திருவழகெல்லாம் திரட்டி கைவருந்த வேதன் இவளை கற்பித்து விட்டானோ. மூக்க பாரு கேக்கு மாதிரில இருக்கு. கண்ணத்தை பாரு ஒன்னாரு பண்ணுவனக்கா. உலகத்தில் உள்ள மொத்த அழகையெல்லாம் ஒன்றாக வார்த்து எடுத்து முத்துருளி பெண்ணால் ஒருத்திக்கே பிரம்மன் வைத்து விட்டானோ. சிரிச்சா கண்ணத்துல 2 கண்ணத்துலயும் குழி உழுகுமா. அப்படி சுருட்ட முடி முத்துருளி தாயார். அவ்வளவு நெத்தி மீன் நெத்தி.
ஆமா அவ்வளவு அழகாக திகழப்படுகிறார். ஏலே நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாப்பாவுக்கு நிறைய நகை போடணும். ஆமா அவளுக்கு இந்த கழுத்துல அட்டியானம், இந்த காது லோலாக்கு இதெல்லாம் வாங்கி போடுவோம்டா. என் தாயார் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி முழுமதி போல் அழகுடன் இருப்பார். முகத்தழகு தான் ஜொலி கெடுவார். அழகுடன் இருப்பார். அழகுடன் இருப்பார். கண்டாங்கி சேலையரை கணக்குடனே கட்டிடுவாள். கண்டாங்கி சேலையரை கணக்குடனே கட்டிடுவாள். எங்களை தந்தை தானுமே போட்டிடுவாள். முத்துரளி முத்துரளி கணக்குடனே போட்டு நடந்திடுவாள். நடந்து வரும் அழகை பார்க்க மக்கள் எல்லாம் பார்த்து ரசிப்பார். தங்கை நடந்து வரும் அழகை எல்லாம் மக்கள் ரசிப்பார். அழகு தான் ஜொலித்திடுவார். சொன்னதுனால் இன்றைக்கு ஸ்ரீ காளியம்மன் குடைவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்துலட்சுமி அக்கா வில்பாட்டை இன்னைக்கு வைத்திருக்கிறோம். முத்துசாமி கதை அரங்கேற்ற இருப்பதால் அக்காவுக்கு சேலை எடுத்து மரியாதை செய்கிறோம். எல்லாம் கைதட்டுங்க. சேலை ஊர் நாட்டாமை ஊர் சார்பாக அதிக பெருமாள் மாரிமுத்துக்கு மாலை. அடுத்தபடியாக துணை பாடகி அதிக பெருமாள் சால்வை அணிக்க இருக்கிறார். அடுத்தபடியாக கன்னிராஜபுரம் மாநகரை சார்ந்த தங்கை சங்கரீஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றார்கள். இப்பதான் புதுசா ஒரு நாட்டாமை அதிக பெருமாள் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். அடுத்தபடியாக தபேலா வாசிக்கக்கூடிய கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றார்கள். பூசாரி அவர்கள். அடுத்தபடியாக எங்களது குழு தலைவர் சால்ரா கலைஞர் பெத்தையா அவர்களுக்கு எங்களது தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக சிவனுடைய கையில் இருக்கக்கூடியது உடுக்கை. அந்த உடுக்கையை வாசிக்கக்கூடிய சாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக எனக்கு பொன்னாடை போத்துகின்றார்கள். குடம் வாசிக்கும் ஈஸ்வரன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கோயில் பூசாரி அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கிராமத்தினுடைய தலைவர் அண்ணா எல்லாரும் கைதட்டு பரிசளிக்கின்றார்கள். அடுத்தபடியாக ஊர் நாட்டாமை அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக ராஜா கைய வச்சா ராங்கா போகாது என்ற ஒளிபெருக்கி ஆபரேட்டர் உதவியாளர் அன்புக்குரிய அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றார்கள். எங்களுக்கு நாங்களும் இப்ப எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஏகப்பட்ட ஊருக்கு போயிருக்கோம். ஒரு ஊர்லயாவது அம்மாவுக்கு மட்டும்தான் வரும். என்னது மாலை தான் வரும். மாலை பட்டு புடவை எல்லா ஊர்லயும் போடுவாங்க. ஆமா, நாங்க எங்களுக்கு காமாலை தான் வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த ஊர்ல ஒருவருக்கு பரிசளித்தார் ஒருவருடைய மனது வாடக்கூடாது என்று அனைவருக்குமே அழகாக பொன்னாடை போத்தி கௌரவித்த இதே அன்பு இன்னொரு ஓலப்பட்டியா அன்புக்குரிய
நாராயணபுரத்தை சார்ந்த அன்புக்குரிய மக்கள் ஒரு தலைவர் அண்ணா அவர்கள் அனைவரையும் கௌரவப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய அண்ணா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு ஊர் மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று துர்க்கையப்பாலையும் காளியப்பாலையும் முனியசாமியை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். வில்லுப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க அவங்க வீட்டுக்கு வரும்போது இதே மேடையில நிறைய பேரும் வில்லுப்பாட்டு பாடி இருக்கேன். ஹரிச்சந்திரா நாடகம், வண்டி திருமணம் நடிச்சிருக்கோம். ஆனா இந்த ஆண்டு வில்லுப்பாட்டு அவங்க காளியம்மா கதை தான் பாடணும்னு வந்தாங்க. அப்ப நான் தான் சொன்னேன், முத்துச்சாமி கதை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஏக்கா நான் ரொம்ப சந்தோஷம், எங்க ஊர்ல முத்துச்சாமி இருக்காரு, பாடுவோம், கண்டிப்பா நீங்க பாடணும் அப்படின்னாங்க. இந்த முத்துச்சாமி கதையை வந்து யாராலையும் எழுத முடியாது, ஏன்னா அவர் எழுத விட மாட்டாராம். எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி நம்ம நயினாபுரம் தம்பி முனிசாமி சரி எழுத முடியலக்கா என்னால அப்படின்னு சொன்னார். ஆனா எங்க வீட்டுக்கு வந்து வரும்போதே அவரு தேங்காய் பழம் ரொம்ப பக்தியா ஆன்மீகமா எங்க வீட்டுக்கு வந்தார். வந்து நான் இது உங்களுக்கு சொல்லி ஆகணும், போன வருஷம் மாமு நயினாபுரத்துல காளியம்மா கதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி. அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரு, தம்பி எனக்கு பழக்கம் கிடையாது முனிசாமி, முத்துச்சாமி மேனா அம்மா கதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு முத்துச்சாமி அருள் வந்து அந்த காலை அவரு வெட்டுனதுனால காலை இழுத்து ஆடி வந்தார், இழுத்துக்கிட்டு தான் வந்தார். அப்படி இழுத்து ஆடி வரும்போது யாரியா நீன்னு நான் கேட்டேன். நான் முத்துச்சாமி அப்படின்னாரு. என் வரலாறு நீ அடுத்த ஆண்டு பாடணும்னாரு. உன் வரலாறு எனக்கு தெரியாதே அப்படின்னேன். சரி, நானே வந்து உன் வீட்டுல வந்து நான் சொல்லுவேன், எனக்கு எழுதி கொடுங்க, எனக்கு என் வரலாறு பாடுன்னு அன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு மேடையில. முக்காலும் சத்தியமா என் வரலாறு நீ பாடுற அப்படின்னாரு. என்னடா நமக்கு கதை தெரியாது ஒண்ணும் தெரியாது, பாடுறேன்னு சொல்லிட்டாரு, நானும் பாடுறேன்ட்டேன். அப்ப அவரே கார்த்திகை மாசம் வீட்டுக்கு வந்துட்டாரு. நான் வர சொன்னே கார்த்திகை மாசம் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி ராஜா கண்ணு அவங்க அம்மாவும் கூட வந்தாங்க. ஆனா அவர் அருள் வந்து அவரால் அந்த கதையை சொல்ல முடியல, மண்டிக்கால் ஓட்டு ஊட்டு வாங்குற மாதிரி உட்கார்ந்து அத அப்படி சொன்னாரு. நான் செல்லுல பூராமே பதிஞ்சிட்டேன். அவர் சொன்ன கருவை அப்படியே பதிஞ்சு அவரால் உட்கார்ந்த அந்த கதையை அதை சொல்லவும் முடியல. அருள் வந்து பயங்கரமா வருது, அருள் வருது. அதை எப்படியோ அவரை சொல்லி அந்த கதையை எழுதி முடிச்சிட்டேன். எழுதி முடிச்ச உடனே அதை அப்படியே வச்சுட்டேன். என்ன ஜாதி பேர் வருதே, நம்ம எப்படி வெளியில அதை சொல்றது அப்படிங்கிறதுக்காக கதையை பாடாமலே வச்சாச்சு. சரி, வச்ச உடனே அப்ப நம்ம ஊருக்காரர் வந்தாலும் தைரியமா நீங்க பாடுங்கக்கா அப்படின்னு நம்ம அதிக பெருமாடு, நம்ம முனிசாமி, நம்ம சேர்மனையா தம்பி முனிசாமி தம்பி, முருகனா 3 பேரும் வந்து சும்மா பாடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்தாங்க. நான் உடனே தம்பிக்கு போன் பண்ணேன், முனிசாமி ஏக்கா உங்க தம்பி நான் உங்க கதையை பாடுறேன், ஜாதி வருதுன்னு சொன்னீங்களக்கா அப்படின்னு சொன்னாப்ல. இல்ல பாடுறேன் நீங்க வாங்க. வந்தாரு, சாப்பிட்டு வாங்க தம்பின்னு ஆளை காணோம். நானும் மேடையில எங்கேயோ உட்கார்ந்து அந்த கைய காமிக்கிறாரு, மேடைக்கு வாங்க ஒரு பொன்னாடை போத்தணும் வாங்க. ஏன்னா நீங்க சொன்னதுனாலதான் இந்த கதையை போய் நான் பாடிக்கிட்டு இருக்கேன், வாங்க. கண்டிப்பா. ஆமா, வாங்க வாங்க வாங்க. ஏன்னா இந்த கதை வந்து யாராலும் எழுத முடியாதான். அவர் எத்தனையோ தரம் எழுதி பார்த்திருக்காரு, என்னால எழுத முடியலன்ட்டாரு. அப்படிப்பட்ட அருமை சகோதரர் அவர்கள் முத்துச்சாமி சாமி ஆடி அவர் வந்து எனக்கு சொன்னதுனால இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த மேடையில, இந்த இளமையான வயசுல வரணும்னா சாதாரண விஷயமா? எவ்வளவு விவரமா சொன்னாரு பாத்தீங்க. வாங்க எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுத்து கொலை ஓடுங்க. அவரால் சொல்ல முடியல, இருந்தாலும் கட்டுப்படுத்தி சொன்னாரு. அப்படிப்பட்ட கதையை சொன்னதை வச்சு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு குறிப்பை கொண்டு வந்திருக்கீங்கன்னா ஒன்னையும் பாராட்டணும், சாதாரண விஷயம் கிடையாது.
அதை ஒரு சொன்ன குறிப்பை வச்சு இந்த அளவுக்கு நம்ம கதையை கொண்டு வந்திருக்கோம்னா எங்களுக்கெல்லாம் இந்த கதையினுடைய வரலாறே தெரியாது. நாங்கெல்லாம் இன்னைக்கு தான் மேடையில உட்காந்துருக்கோம். இன்னைக்கு தான் அந்த ஒரு வரலாறையும் நாங்க கேட்கிறோம். இவங்களுக்கு நான் பாடுவேங்கிறது தெரியாது. மேடையில வந்து நான் பாடுறேன், என் கூட இருக்காங்க, அவ்வளவுதான். ஆகவே அப்படிதான் கூட இருக்காரு. அவர் தான் நம்ம கூட இருக்காரு. அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போதே தம்பி சொல்லிருச்சு, முனிசாமி, நம்ம சேர்மனோட அண்ணன் தம்பி முனிசாமி, முத்துருளி தாயார் நீங்க தான் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னுச்சு. நான் முத்துருளியா தான் உட்கார்ந்துருக்கேன். கதையை தொடர்கிறேன். இப்ப முத்துருளி தாயார் இளந்த குலத்தை சார்ந்த முருகேசன் அண்ணார் அவர்கள் இந்த கதையை பாராட்டி என்னையும் பாராட்டி இசைக்குழுவை பாராட்டி 100 ரூபாய் பணமளிப்பை பரிசாக அளித்திருக்கிறார்கள். ஆமா, கொண்டாங்க 100 ரூபாய் கொண்டாங்க. குடத்துக்குள்ள போடும் விடி நிறையுதான்னு பாப்போம். உன் குடமா இந்த கணக்கு ஒரு மணல் அள்ளி போடு. ஆக போட்டீங்கன்னா காலையில வெளிச்செலவுக்கு தோதா இருக்கும்னு பார்த்தேன். ஆமா, நீ தண்ணி அடிக்கிறதுக்கு இருந்தா அதுல இவனுக்கு தண்ணி கொடுத்துறாதீங்க. யாரும் பூரா கொண்டு போய் டாஸ்மார்க்ல செலவழிச்சுவாங்க. நேத்து கோமணத்தோட கடந்தா இன்னைக்கு அப்படி கிடக்க சொல்றேன். சும்மா இரு. ஆமா, இருக்கட்டும். உள்ளூர்காரன்ல எதுவும் பேச வேண்டாம். அதனால என்ன இருக்கு, அடுத்த ஊர்ல போய் பேசிக்கிடுவோம். அது நம்ம ஜாதி ஜனத்துல பிறந்த கதையை பாடுறது ரொம்ப சந்தோஷம். முத்துருளி தாயார் எப்படி இருக்கிறார்? எப்படி அழகு அப்படி ஒரு அழகாக இருக்கிறார். ஆமாம்மா. ஆனா வீட்டை விட்டு வெளியில போக முடியல. காரணம் என்ன? அண்ணமார் 7 பேர் காவலுக்கு இருக்காங்க. தங்கச்சி ஒரு தங்கச்சி இல்ல, அண்ணமார் 6 பேரும் காட்டு வயல் வேலைக்கு போயிருவாங்க. தம்பி இங்க வாரு, நம்ம 7 பேர் இருக்கோம், நமக்கு ஒரு தங்கச்சி. நீங்க 6 பேர் வேலைக்கு போனா நம்ம தம்பி சப்பானி இருக்கான்ல, அவனை பாப்பாவுக்கு காவலு வச்சிடணும். பாப்பா வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. பாப்பா எங்கேயும் போனான்னா பாத்துக்கிட்டே நீ கூட இருக்கணும். எவனாவது பார்க்காம விட்டுட்டு போனீங்க அடி கொண்டுடும் பாத்துக்கோ. அம்மா முத்துச்சாமி கதையை பாடிக்கொண்டிருக்கும் போது சரி முத்துமாணிக்கம் அவர்கள் 100 ரூபாய் பணமளிப்பை பரிசாக அளித்திருக்கிறார்கள். அந்த முத்துச்சாமி முத்துருளி எல்லா செல்வாக்கும் கொடுப்பார் என்று கூறி கதைக்கு வருகிறேன். வாங்க. முத்துருளி தாயார் ஆமாம்மா சப்பானி அண்ணனை பார்த்து கேட்கிறார், எப்படி அண்ணா தங்கச்சி தெருவுல பிள்ளைகள் எல்லாம் அந்த காலத்துல வயசுக்கு வந்த பிள்ளைங்க தான் வெளியில விளையாடுறீங்க. ஆமா, வீட்டுல விளையாடு. 2 வயசு 3 வயசு பிள்ளை இன்னைக்கு வெளியில அனுப்ப முடியல. ஆமா, அன்னைக்கு வயசுக்கு வந்த பிள்ளைங்க தான் தெருவுல விளையாடி இருக்கு. அது வாட்டுக்கு நிலா வெளிச்சத்துல விளையாண்டு கிடந்திருக்கு. எல்லா பிள்ளைகளும் தெருவுல விளையாடுகிறார்கள். சரி அண்ணா தங்கச்சி நான் செத்தனோட கொஞ்ச நேரம் போய் இந்த பிள்ளைகளோட விளையாடிட்டு வந்துடுறேன்னா பாப்பா அப்படின்னு சொன்னா. பாப்பா அண்ணா நீ விளையாட போனோம்னா அண்ணன்மாரெல்லாம் இப்ப தோட்டத்துக்கு போயிருக்காங்கல்ல. ஆமா, ஒருத்தன் மம்பட்டியோட வருவான். பெரிய அண்ணன் கண்டு விட்டால் கண்ட துண்டம் செய்திடுவான். போக வேண்டாம் என் தங்கை முத்துருளி என்று சொன்னார் சப்பானி. எது சொன்னாள் முத்துருளி என்று சொன்னார் சப்பானி. எது சொன்னாள் முத்துருளி. அண்ணா தகுதி கொஞ்ச நேரம் சப்பானி அண்ணா. என்னம்மா நான் இவ்வளவு நேரம் உன் முதுகுல தானே ஏறி விளையாண்டேன். பாப்பா நீ முதுகுல ஏறினாலும் சரி, அண்ணன் மடியில உட்கார்ந்தாலும் சரி. சரி பாப்பா நீ வாயில கைய வைக்காத, எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு ஐசு சூம்பு ஞாபகத்திலே உங்ககிட்ட பேசிக்கிட்டு நீ சூப்புனதுலே இருக்காத. பாப்பா அண்ணா நான் சொல்றதை கேளு. சொல்லுண்ணா. மூத்த இப்ப கோபத்தோட வருவான், அடிச்சு போடுவான். சரி அந்த மூத்த இளைய பையன் இருக்கான் பாரு, ஆமா வழக்கு முட்டை பையன், ஆமா கோடாளியோட வருவான். அண்ணா அவன் அடிச்சு போடுவான். சொல்றது கேளு, இங்கேயும் போகப்படாது. ஆமா எனக்கு கோவம் வந்துருவான். அண்ணன் பாத்து கொடுத்து சப்பானி அண்ணா நம்மள ஒன்னாதான் இருக்கணும், வெளியே போகப்படாது. சப்பானி அண்ணா என்னம்மா கொஞ்ச நேரம் எதுக்கு அந்த பிள்ளைகளோட போய் நான் விளையாடிட்டு வரேன். எல்லாரும் கும்மி அடிச்சாங்கல்ல, எனக்கும் ஆசை இருக்கும்ல. ஆமா நீ நல்ல அண்ணா இல்ல, இங்க பாரு நான் விளையாடிட்டு வந்துடுறேன்னா. பாப்பா அண்ணா நீ போய் கொஞ்ச நேரம் விளையாண்டோம், நான் ஒண்ணுக்கு போயிட்டு வர. நீ போயிட்டு வாண்ணா, அதுக்குள்ள வந்துடும். நீ போயிட்டு வாண்ணா. சரிம்மா. உடனே தெருவிலே உள்ள பெண்களோடு வந்து விட்டாள். ஆமா, பெண்களோடு வந்து விளையாடுகிறாள். சரி அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது என்ன 1 நாள் போனா 2 நாள் போனா 3 நாள் போனா தினம் போக ஆரம்பிச்சுட்டா. ஆமா, தொடர்ச்சியா விளையாட ஆரம்பிச்சு. அப்ப கூட இருக்கிற பொம்பளை பிள்ளைகளா, ஆமா அடியே ஏக்கா முத்துருளி என்ன அழகுல இருக்கா. நம்ம ஊரு மலை இருக்குல்லடி, அந்த பக்கம் பெரிய கம்மா இருக்கு. ஏக்கா கம்மாயில தண்ணிக்கு போறோம், நீ வரையாடி. ஏக்கா என்ன
அம்மாய்க்கு ஒத்தையில போறேன். ஏ 10 பேர் இருக்க மடி. 10 பேர் இருந்தாலும் நீ இந்த காதுல ஒண்ணு போட்டிருக்கேன், நல்லா இருக்கு, எனக்கு ஒரு நாளைக்கு கூட. நான் போட்டுக்கிறதா? எங்க அண்ணன் பெரிய அண்ணன் இருக்கான் பாரு. உனக்கு 7 பேர் இருக்கான், வாங்கி கொடுத்துருக்கான். எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தான். எனக்கு ஒரு எண்ணம் தான் இருக்கான். சரி, அவன் ஒண்ணுக்கும் ஆகாம கிடக்கான். இருக்கட்டும் மடி, வாங்கடி போ. நான் இன்னைக்கு தண்ணிக்கு வரேன் உங்க கூட. ஏக்கா கம்மாய்க்கா? கம்மாய்க்கு தான் போறோம். கம்மாயில போய் நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோம். ஏ அது குடி தண்ணி கம்மா, விளையாடுற கம்மா இல்ல. அப்படியாடி? வாங்கடி போவோம். நான் அங்க போய் அம்மா அப்பா வச்சு விளையாடுறமான்னு பார்த்தேன். நீ அந்த எண்ணத்திலே இரு. இப்படியாக முத்துருளி தாயா சரி செப்பு குடமெடுத்து இடுப்பிலே வைத்து ஆமாம்மா தண்ணீர் கோர வேண்டும் என்று தோழி பெண்களோடு வருகின்றார்கள். அப்படி இது கோரி கரையில நிற்கும் போது சரி வாராரையா முத்துச்சாமி, வாராரையா முத்துச்சாமி, வரலாற்றை கேளுங்கய்யா, வாராரையா முத்துச்சாமி, முத்துச்சாமி, வரலாற்றை கேளுங்கய்யா, வாராரையா முத்துச்சாமி, முத்துச்சாமி, வரலாற்றை கேளுங்கய்யா. ஆடு சுத்தி கடற்கரைக்கு காடுகார சுத்தி வாரா, கருவனையூர் ஊரு சுத்தி கோலக்கார சுத்தி ஐயோ வந்து விட்டார் குதிரையிலே, வெள்ள நல்ல குதிரையிலே வாராரையா முத்துச்சாமி, ஆடருவா மிசையோடு, ஆடருவா மிசையோடு வாராரையா முத்துச்சாமி, ஆடருவா மிசையோடு, ஆடருவா மிசையோடு வாராரையா முத்துச்சாமி. கொடுக்கருவா கையில் வைத்து, கொடுக்கருவா கையில் வைத்து, ஆறு பாச்ச கட்டிக்கிட்டு உறவனடி செருப்பு போடு, ஆளிலையும் அழகனையா ஏ வாராரையா முத்துச்சாமி, எம்பிரமாய் கம்மாயிலே கம்மாயிலே வந்து நின்றார் முத்துச்சாமி, கம்மாயிலே கம்மாயிலே வாராரையா முத்துச்சாமி. நம்ம ஓடக்கர முத்துச்சாமி ஆமாம்மா வரலாற்றை கொஞ்சம் கேளுங்க. சரி அவர் பேரு சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டாரு, ஜாதி சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவரு? அந்த ஊரிலே கருவநல்லூரிலே ஆமா 7-8 வயலுக்கு காவக்கார் காவல் காக்காரு. ஆமா அந்த காலத்துல அந்த காவலுக்கு என்ன பேரு? என்ன பேரு? ஊர்காவலும் பாக இல்ல, கொண்டிக்காவலும் பாக இல்ல, அப்புறம் அவன் கொண்டி காவல், உக்கல காவல், ஆயுதப்பட அந்த படம் எதுவும் இல்ல, கானாடு காத்தான். ஓஹோ கானாடு காத்தான். அந்த காலத்துல அப்படி பேர் உண்டு, கானாடு காத்தான். ஆமா. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் புரியணும்னா காவல்காரன்னு சொல்லணும். அந்த காலத்துல ஊருக்கு காவல் போட்டிருக்காங்க, ஊரு காவல்காரம்பாங்க. காவல் ஆமா. அவர் காட்டுல காவல் காக்குறார், ஒரு 7-8 வயலுக்கு காவல் காக்குறார். சரி அப்படி தார்பாஜ கட்டி ஆமா ஆளிலே அழகன் சிகப்பு நிறம், அடைய தலப்பா கட்டி அப்படி பாலருவா மீச, ஆமா குறவு நட்டி செருப்பு, செருப்பு பூன் போட்ட கம்பு, ஆண்டாடி காவல் காக்க. ஆமா இடுப்புல கொடுக்க அருவா. சரி அது மட்டுமா தார்பாச்ச கோமணம்னு சொல்லுவாங்கல்ல, கோமணம் கட்டி நிக்கிற தார்பாச்ச. ஆமா லங்கோட, அப்படி லங்கோடு இல்ல தார்பாச்ச, அப்படி தார்பாச்ச கட்டி சரி அப்படி வர்றாரு. எப்படி? வெள்ள குதிரையில வர்றாரு. எப்படி? வெள்ள நல்ல குதிரையிலே வாராரையா முத்துச்சாமி, வெள்ள நல்ல குதிரையிலே வாராரையா முத்துச்சாமி, முத்துச்சாமி வந்துட்டாரு, வாராரையா முத்துச்சாமி, ஓடுங்கம்மா ஒரு போல ஆளிலையும் உனக்கு ஒப்பிடலாம், எம்பீராமாய் கம்மாயிலே கம்மாயிலே வந்து
செம்பிரமாய் கம்மாயிலே வராரே முத்துச்சாமி. அப்படி கம்பீரமா வந்து கம்மாயில போய் அப்படி என்ன ஆமா கம்மா கரையில அப்படியே போன் முடிச்ச கம்போட போய் நிக்காரு. மத்தியானம் 1 மணிக்கு அந்த கம்மாயில அந்த காலத்துல கம்மா தண்ணி கம்மா குடிச்சிருக்க. தண்ணி தானே, ஆமா எங்கேயாவது தாவு பள்ளத்துல தண்ணி கிடந்து அள்ளி குடிப்போம். ஆமா இது கம்மா தண்ணி. மழை வெஞ்சு தண்ணி கிடக்கும், அதுல போய் குடிப்போம். கம்மாயில தண்ணி குடிக்க வேண்டும் என்று அப்போ கம்மா தண்ணி. இன்னைக்கு பாட்டல்ல எங்க போனாலும் இப்போ கீழே ஒரு தட்டு, அடியில மேல ஒரு திருக்கு. இந்த மாதிரி ஒரு தண்ணி. அப்படியே சந்தோஷமா இருக்குமா இல்லையா? மேல விழுந்துறாதப்பா. அப்படின்னு சந்தோஷமா வருவாங்களா இல்லையா? பாட்டல் தண்ணி. அப்படி வந்து கொண்டிருக்கும் போது அப்படி முத்துருளி தாயா ஆமா அப்படி 15 பெண்களோடு ஆமாம்மா. குடத்திலே தண்ணீர் கோருகிறார். சரி தண்ணி கோரி ஆ, என் தாயார் முத்துருள் இப்படி பாக்குது. திரும்பி பாக்கு. அப்படி பார்க்கும் போது அப்படி வந்து நிக்கிறார். ஆமா மீசையோட வந்து நிக்கிறாரு. நிக்கிறாரு. ஆமா மத்த பெண்கள் எல்லாம் போய் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பேசுது. ஆமா ஆனா முத்துருளி தாயார் பேசல. பேசல. லைட்டா ஒரு சிரிப்பு, ஆமா பல்லு தெரியாத சிரிப்பு. எப்படி எப்படி நான் முத்துருளி கதையை எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கேன், அங்க வரும் மல்லாக்க விழுந்துராமையா, அங்க வரு. அதான் சோத்த அன்னைக்கு ஒரு முடி நீ குறைச்சிருக்கணும். எவ்வளவு பக்தியா மக்கள் எல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, முன்னால உக்காந்து. என்ன செய்ய, தூக்கம் வந்தா தூங்காம இருக்க முடியுமா? அதுக்காக தென்றல் காத்து காற்று நான் பாடுற கதையும். ஏன்னா பெல்ட் அப்படிப்பட்ட பெல்ட் இன்னைக்கு. சாப்பாடு அப்படி சாப்பாடு. ஆமா கறி சாப்பாடு இல்ல, தூக்கம் வராம என்ன செய்யும்? உனக்கு துட்டு மேல ஆசை, நீ தூங்காம கிடக்க. நாங்க என்னமே தூங்காம இருக்கோம். அப்படியா? நாங்க மல்லாந்து தான் கிடப்போம். அப்படியா? இருக்கட்டும். அப்படி முத்துரளி தாயார் சரி யாரை பார்க்கிறாள்? என்ன? காவல்காரர் நிக்கிறார். ஆமா அவரை பாக்குறா. ஆனா லைட்டா பல்லு தெரியாம ஒரு சிரிப்பு. பல்லு தெரியாம. ஆனா அவரும் சிரிக்கல. இந்த அம்மாவும் லைட்டா அப்படி, அவ்வளவுதான். அவரும் அப்படின்ட்டு போயிடுறாரு. சரிதானே? பேசல. எப்படி எப்படி கொஞ்சம் பாரு, என்னைய பார்த்து கொஞ்சம் சொல்லு. யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு, சும்மா இரு. ஏற்கனவே நம்மள நடிகையும் பாக்க, நீ வேற நந்தம்மா நடிப்புக்கு கேட்கவா வேணும்? எப்படி? சரி நீ கேட்ட. சரி ஆசை இங்க பாரு. நாசமா போச்சு. இந்த சிரிப்புல விழுந்து வருதானே? இந்த சிரிப்பு சிரிச்ச போற குடும்பம் குண்டி தூக்கிறாங்க. அப்படி இருந்திருக்கு அந்த அம்மா, அப்படி சிரிச்சிருக்கு. ஆமா லைட்டா. சரி அவ்வளவுதான். நாளைக்கு காலையில பாப்போம், முடிஞ்சது அப்படின்னு சிரிச்சிட்டு. ஆனா 2 பேருமே பேசல. சரி மற்ற பெண்கள் எல்லாம் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? அவங்க பேசுறாங்க. ஆனா முத்துரளி தாயார் பேசல. சரி இப்படியாக பல நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. இப்படியே பல நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. முத்துரளி தாயார் மனசுல என்ன ஆசை வளர்ந்துகிட்டு வருது. ஆஹா பல அழகா இருக்காரு இந்த ஆளு. மீசைய பாரு, எத்தனை தண்டியில இருக்கு. நம்ம கிட்ட பேசவும் மாட்டேங்க, மத்த பிள்ளைகிட்ட எல்லாம் பேசுறாரு இந்த ஆளு. அதான எனக்கு ரொம்ப நாள் அவர் மேல ஒரு இதா இருக்கு. ஆனா ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரோடு தான் வாழ வேண்டும். மனசுக்குள்ள ஆசை, வெளியில சொல்ல முடியல. ஆமா ஏன்னா இன்னைக்கு என்ன செல்போன் வெளியில பேசிடலாம், அந்த காலத்துல பேச முடியாது இல்ல, வெளியில சொல்ல முடியல. ஏன்னா 7 பேர் அண்ணன் தம்பி பக்கத்துல இருக்காங்க. இந்த விஷயம் வெளியில கசிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு போடுவாங்க. அடைச்சிருவாங்க, வெளியே வர முடியாது. முதல்ல காவக்கார என்னமாவது பண்ணி போடுவாங்க. அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியாது, ஜப்பானுக்கு தெரிஞ்சா சிக்கலாகி போகும். இப்படியாக மனதிலே நினைத்து கொண்டு சரி பொம்பளை பிள்ளை வெளியில சொல்ல முடியாம ஆமா தவிக்கிறா. என்ன செய்ய முடியும்? தனியா போய் உட்கார்றா. ஆமா அண்ணமார் கூட பேசல, 7 பேர் கூட, தாய் தாப்பம் கூட பேசல. அப்படியே எந்த நேரம் பார்த்தாலும் மனதிற்குள்ளே காவல்காரரை நினைத்து கொண்டே இருக்கிறாள். யாருக்குமே தெரியாது. இதுக்கு பேரு ஒருதலை காதல். ஏமா எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல, இந்த அம்மா மட்டும்தான் நினைக்கா இல்ல அவரும் ஒரு பக்கம்? இல்ல அவரும் நினைக்கலையா? ஆனா பாப்பாரு லைட்டா. அப்போ அப்படி ஒரு பாக்காளா இல்லையா? பாக்கலையா? அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருவார். அப்ப அவருக்கு கொஞ்சம் இடம் கிடக்கத்தானே செய்யுது. ஆனா இந்த பிள்ளை மனசுக்குள்ள ரொம்ப ஆசை இந்த அம்மா வளர்த்துட்டாங்க. எப்படி வேதனைப்படுறாங்க. நானும் இந்த பிள்ளை மேல ஆசைப்பட்டுக்கிட்டு தான் கிடக்கேன், ஆக மாட்டேன். எந்த பிள்ளை மேல? சொல்ல மாட்டேன், வெக்கமா இருக்கேன். ஐயோ நீ வெக்கப்படுற பாரு. நான் வெக்கப்பட்ட போகும் வந்துருமோ? ஆமா நீ இல்லாத உலகத்திலே சபாசு முத்துரளி தாயாரு அவரவே நினைக்குது, லவ் பண்றா.
நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை, நான் உறங்கவில்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. உன் முகத்தை காண்பதற்கு கண்கள் வந்தது, உன் மார்பில் சாய்வதற்கு உடல் வளர்ந்தது. கன்னிமனோ உனக்கெனவே காத்து நிற்குது, கன்னிமனோ உனக்கெனவே காத்து நிற்குது. காவல் தாண்டி ஆவல் உன்னை தேடி ஓடுது, தேடி ஓடுது. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. பொன் விலங்கு வேண்டும் என்று போட்டிக் கொண்டேனே, உன்னை புரிந்திருந்தும் தெரிந்திடாமல் மாட்டிக் கொண்டேனே. இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே, இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே. என்ன கொண்ட சிந்தையிலே வந்திடுவேனே, வந்திடுவேனே. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. இதுக்கு பிறகு உனக்கு காதல் கேக்குது, இங்க பாருங்க நிலாமண்டை. இப்படியாக முத்துருளி தாயார் எப்பொழுது பார்த்தாலும் ஆஹா முத்துச்சாமியை ஒரே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஒருதல காதலாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம முத்துச்சாமி வாழ்க்கை வரலாற நம்ம படிச்சதை வெளியிட்டுருவாங்க கோடக்கார முத்துச்சாமிய. ஆனா உலகமெல்லாம் பார்த்து இந்த கதையை கேட்க போறாங்க. இந்த கதையினுடைய முக்கிய கதாபாத்திரமாக விளங்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணா முனியசாமி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி ஊர் தலைவர் அன்புக்குரிய அண்ணா அறிவிக்கின்றார்கள். எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. தம்பி தான் இந்த கதைக்கு கருவு, அவர்தான். இவ்வளவு இளமையான வயசுல இந்த இதை கொடுத்திருக்காருன்னா சாதாரண விஷயம்.